சென்னையில் டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளின் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. தேனாம்பேட்டை, சூளைமேடு, மணப்பாக்கம் உள்ளிட்ட 6 இடங்களில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். சென்னையில் 6 இடங்களில் இடி ரைடானது நடத்தப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. எதற்காக இந்த சோதனை, எந்தெந்த இடங்களில் நடைபெற்று வருகிறது, உங்களது கூடுதல் விவரங்கள்? டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி வரை முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கு விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு தடை புரியும், அதே போல சட்டவிரோதமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்தது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரியுடைய விசாரணைக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களுடைய அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை போரூரை அடுத்த மணப்பாக்கம் பகுதியில் வசித்து வரக்கூடிய டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர் IAS அதிகாரி. அதே போல சென்னை சூளைமேடு கல்யாணபுரத்தில் வசித்து வரக்கூடிய ராஜு என்பவருடைய வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராஜு தனியார் மதுபான நிறுவனத்துடைய மேலாளராக பணியாற்றி வருகிறார். ஏற்கனவே அந்த மதுபான நிறுவனத்தில் சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதே போல சென்னை தேனாம்பேட்டையில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் என்பவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு என்ற விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. சோதனை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதே போல சென்னை கற்பகம் கார்டன் 2வது தெருவில் வசித்து வரக்கூடிய மின்வாரிய ஒப்பந்தர் ராஜேஷ்குமார் என்பவருடைய வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 6 இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கை மையமாக வைத்து இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. CRPF வீரர்களுடைய பாதுகாப்போடு இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.